Nimati Property Management. Contact 7667008999. அன்னை பர்னிச்சர்ஸ், அன்னை திருமண சீர்வரிசை பொருட்கள், டிவி, ஃபிரிட்ஜ், வாஷிங் மெஷின் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட பொருட்கள் அடங்கிய திருமண சீர்வரிசை ரூபாய் 99,000 மட்டுமே. தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி. தொடர்புக்கு 7550144440 9345044044. பொனாருடைய அந்த கல்லறை தோட்டத்தில் சமாதியில் எல்லாரும் இணைஞ்சிருந்தாங்க. கூட்டணி எந்த அளவுக்கு உருவாச்சா எப்படி இருந்துச்சோ என்னமோ அப்படின்றது அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையிலன் போது அதில் பிஜேபியும் சரி எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்களா, ஒரே மேடையில் இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இது ஒரு ஆச்சரியம். என்னென்னா அந்த மூப்பனார் ஐயாவுடைய வலிமை அந்த மாதிரி. எது அந்த நேரத்தில் வந்து வேண்டாம் நினச்சாரோ மூப்பனார் ஐயா, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க திமுக துரோகம் பண்ணிச்சு. ஒரு வேட்டி கட்டிய தமிழர் இந்த நாட்டின் பிரதமராவதை, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் பிரதமராவதை அந்த சூழ்ச்சி செய்து தடுத்தாங்கோ அப்படின்றது தெரியும். அந்த ரணம் மக்களுக்குள்ளே இருந்துச்சு. மக்களுக்கான திட்டங்களை எதையும் செய்யலை. தேவையில்லாமல் ஜெயலலிதா அம்மாவை கைது செய்தார்கள். யாரெல்லாம் ஒன்றா சேரணுமோ வந்து சேர்ந்தாங்க அந்த சமாதியில். அப்போது ஒரே மேடையில் ஐயா எடப்பாடியார் இருக்கார், நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் இருக்கார், அண்ணாமலை அவர்களும் இருக்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி சுதீஷ் அவர்களும் இருக்கிறாரு, அப்புறம் நம்ம ஏசி சண்முகம், அப்புறம் ரவி பச்சைமுத்து, இத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஐயா வன்னியரசு, இத்தனை பேரும் அந்த மேடையில் இருக்காங்க. அண்ணாமலையும் எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு அந்த இடத்துல. அதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அம்மாவும் சொல்கிறாங்க, காலம்தான் ஒரு கூட்டணியை நிர்ணயிக்கும். அன்றைக்கி வாஜ்பாய் தலைவர் ஜனசங்கத்துக்கு, அவர் தலைமையில் இருந்த கட்சி கூட தான் ஐயா ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் கூட்டணி வச்சுருந்தார். அப்போ எப்படி வச்சார் யோசிச்சு பாருங்கள். அண்ணாமலை இணக்கமாக இருக்கார் நம்ம கூட. அவரும் வந்து அவங்க எழுச்சியோடு வந்து இந்த கூட்டணி நம்ம ஜெயிக்கணும்னு அவர் பணிபுரிகிறார். அப்படி இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணாங்கன்னா நம்ம அந்த மாதிரி விமர்சனம் பண்ண வேண்டியது. தவைக்க வந்து புதிதாக இப்போ தான் தோண்டி இருக்கிற கட்சி. நம்ம ஒரேடியாக அவங்கள வந்து விஷப்பரிச்சை செய்யக்கூடாது. அவங்கள பெருசாக நம்ம தாக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க 1-2 வார்த்தை வந்து அவருடைய கட்சி வளர்ச்சிக்கு, அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லலாம். இன்னும் அனுபவம் வரல, அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடன் இணைகிறார் அரசியல் விமர்சகர் மரியாதைக்குரிய திரு பொன் வில்சன் அவர்கள். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம் சார். வணக்கம் அருள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் அருள் சார். இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவருடைய அதிமுக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு கூட நம்ம பார்த்தோம், மூப்பனாருடைய அந்த நினைவு நாளை ஒட்டி அங்கே எல்லா கட்சிக்காரங்களும் வந்திருக்கிறாங்க. குறிப்பாக அதிமுகவினுடைய எடப்பாடி பழனிசாமி வந்திருக்கிறாரு, பிஜேபி நயினார் நாகேந்திரன் ஐயா வந்திருக்கிறாங்க, முன்னாள் தலைவர் அண்ணாமலை வந்திருக்கிறாரு, நிர்மலா சீதாராமன், தேமுதிக சுதீஷ், இப்படி நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. எப்படி புரிஞ்சுக்கலாம், என்ன மாதிரி பார்க்குறீங்க இந்த கூட்டத்தை? விடுதலை சிறுத்தைகள் தனியரசு கூட வந்திருந்தார். வன்னியரசு கூட வந்தார். விடுதலை சிறுத்தைகள் வன்னியரசு வந்தார். ஏன்னா திரும்ப வந்து ஒவ்வொரு தடவையும் அங்கே போவார். ஏன்னா மூப்பனார் ஐயா மேலே ஒரு விசுவாசம். ஆமாம். ஏன்னா 1999 வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு முதல் குரல், பட்டியலின மக்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருக்கணும், வெறும் தேர்தல் மட்டும் இருக்கக்கூடாது, அவங்க பாதை அதிகார பாதை இருக்கணும்னு அவர் சொன்ன உடனே மூப்பனார் ஐயா தான் கூப்பிட்ட உடனே புதிய தமிழகம் கட்சியிலேருந்து கிருஷ்ணசாமியும் விடுதலை சிறுத்தைகள்லேருந்து ஐயா திருமாவளவன் இணைஞ்சு முதல் தடவை திருமாவளவன் ஐயா வந்து தேர்தலில் போட்டியிட்டாங்க. வெற்றி பெறல, ஆனால் போட்டியிட்டாங்க முதல் முறையாக. அது வரைக்கும் வந்து 10 வருஷத்துக்கு வந்து தேர்தல் பாதை திருடர் பாதை, அந்த பாதையில் அவர் போயிட்டு இருந்தார் 89லேருந்து 99 வரைக்கும். முதல் முறையாக தேர்தல் பாதைக்கு அவரை கொண்டு வந்தது வந்து மக்கள் தலைவர் மூப்பனார். அது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் சொன்ன ஒரு விஷயம் அருள், மூப்பனாருடைய அந்த கல்லறை தோட்டத்தில் சமாதியில் எல்லாரும் இணைஞ்சிருந்தாங்க.
கூட்டணி எந்த அளவுக்கு உருவாச்சா எப்படி இருந்துச்சோ என்னமோ அப்படின்றது அதிமுக தலைமையில், எடப்பாடியார் தலைமையிலன் போது அதில் பிஜேபியும் சரி எல்லாரும் அந்த இடத்துல இருந்தாங்களா, ஒரே மேடையில் இருந்தாங்களா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களே. இது ஒரு ஆச்சரியம் என்னென்னா, அந்த மூப்பனார் ஐயாவுடைய வலிமை அந்த மாதிரி. ஓகே. ஏன்னா 1996 எடுத்துக்கோங்க, அதாவது ஆட்சிக்கே வர முடியாதுன்னு நினச்சிருந்த திமுகவில் ஆட்சியில் அந்த நேரத்தில் அமர வைத்தது ஐயா மூப்பனார் கொண்டு வந்த தமிழ் மாநில காங்கிரஸ். அதை ஆற்காடு வீரசமையவே சொல்லியிருக்கார். மூப்பனார் கூட்டணிக்கு வராரு அப்படின்னு தெரிஞ்ச கணத்திலேயே ஃபோன் பண்ணி கலைஞர் கருணாநிதி சொன்னார், ஐயா நம்ம ஜெயிச்சிட்டோயா, ஏன்னா வந்துடுறாரு அவரு அப்படின்னு சொன்னார். ரொம்ப சந்தோஷமாக சொன்னார்னார். உட்கார வச்சாரா? அடுத்த தேர்தல் எடுத்துக்கோங்க, எது அந்த நேரத்தில் வேண்டான்னு நினச்சாரோ மூப்பனார் ஐயா, அந்த கட்சிக்கு துரோகம் பண்ணாங்க திமுக துரோகம் பண்ணிச்சு. ஒரு வேட்டி கட்டிய தமிழர் இந்த நாட்டின் பிரதமர் ஆவதை, ஒரு ஆளுமை மிக்க தலைவர் பிரதமர் ஆவதை அந்த சூழ்ச்சி செய்து தடுத்தாங்கோ அப்படின்றது தெரியும். அந்த ரணம் மக்களுக்குள்ளே இருந்துச்சு. மக்களுக்கான திட்டங்களை எதையும் செய்யலை. தேவையில்லாமல் ஜெயலலிதா அம்மாவை கைது செய்தார்கள். அது பிடிக்கல, அது தெரியும் மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு. அப்போ தான் என்ன செய்கிறார், 2001 அதிமுகவை மறுபடியும் ஆட்சியில் அமர வைக்கிறார். எந்த ஜெயலலிதா அம்மா ஆவாதுன்னு நினச்சாரோ அந்த ஜெயலலிதா அம்மாவை ஆட்சியில் உட்கார வைக்கிறார் மக்கள் தலைவர் மூப்பனார். அப்போது அவருடைய சக்தி எந்த அளவுக்கு சக்தி பாருங்கள். அந்த சக்தி மறைந்தும் மறையாமல் இன்றைக்கி அந்த திமுகவை வீட்டுக்கு அனுப்பணுன்றதுக்காக அவருடைய கல்லறை தோட்டத்தில் பாருங்கள், யாரெல்லாம் ஒன்றா சேரணுமோ சேர்ந்தாங்க அந்த சமாதியில். அப்போது ஒரே மேடையில் ஐயா எடப்பாடியார் இருக்கார், நிர்மலா சீதாராமன் அம்மா இருக்காங்க, நயினார் நாகேந்திரன் இருக்கார், அண்ணாமலை அவர்களும் இருக்கிறாரு, நீங்கள் சொன்ன மாதிரி சுத்தீஷ் அவர்களும் இருக்கிறாரு, அப்புறம் நம்ம ஏசி சண்முகம், அப்புறம் ரவி பச்சைமுத்து, இத்தனை பேரும் இருக்கிறாங்க. ஐயா வன்னியரசு, இத்தனை பேரும் அந்த மேடையில் இருக்காங்க. அண்ணாமலையை எடப்பாடியார் தான் முதலமைச்சர் ஆக்கணும் அப்படின்னு பேசுகிறாரு அந்த இடத்துல. அதே மாதிரி தான் நிர்மலா சீதாராமன் அம்மாவும் சொல்கிறாங்க, எடப்பாடியார் முதலமைச்சர் ஆக்கணும், நம்ம ஒன்றிணைந்து செயல்பட்டு உழைச்சி எப்படியாவது திமுக நம்ம வீட்டுக்கு அனுப்பணும். அந்த மேடையில் பேசுகிறாங்க. ஒரு தமிழரை பிரதமராக்குவதை தடுத்தது இந்த கட்சி, அதை நம்ம வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்றத பேசுகிறாங்க. அந்த இடத்துல எல்லாருமே இணக்கமாயிட்டாங்க. இப்போ இன்னைக்கு எதிர்க்கட்சிகள்லாம் ஒருங்கிணைந்ததுக்கான ஒரு புள்ளி அதை நீங்கள் பார்க்குறீங்களா? ஏன்னா இப்போ இன்னொரு விமர்சனம் இப்போ ஆளுங்கட்சி தரப்புல இருந்து இருக்கு. ஏங்க ஐயா மூப்பனார் ஐயா பிஜேபி எதிர்த்தாருங்க, அவரோட பையன் நீங்கள் ஏதோ காலச்சோழில் அங்கே போய் உட்காந்துட்டாரு, அதுக்காக அவரை அவங்களுக்கு ஆதரவு பேச நடிக்கிறாங்க இவங்க அப்படின்ற ஒரு விமர்சனமும் இருக்குது சார். ஜனசங்கம்ன்றது யார் கட்சி? பிஜேபியோட தாய் கட்சி. அது ஜனசங்கம் தான் பிஜேபி ஜனசங்கம். சரி, 1971 ஜனசங்கத்தின் தலைவர் யார்? வாஜ்பாய் கூட கூட்டணி வச்சது யார்? ஸ்தாபன காங்கிரஸின் தலைவர் கர்ம வீரர் காமராஜரும் வாஜ்பாயும் ஒரே அணியில் இருந்தாங்களா? ஒரே கூட்டணியில் இருந்தாங்களா? சொல்லுங்கள். காலம்தான் ஒரு கூட்டணியை நிர்ணயிக்கும். அன்றைக்கி வாஜ்பாய் தலைவர் ஜனசங்கத்துக்கு, அவர் தலைமையில் இருந்த கட்சி கூட தான் ஐயா ஸ்தாபன காங்கிரஸ் காமராஜர் கூட்டணி வச்சுருந்தார். அப்போ எப்படி வச்சார் யோசிச்சு பாருங்கள். அப்போது காலம் நிர்ணயிக்கும். அதை தான் நான் என்ன சொல்வேன், நீங்கள் நான் ஏற்கனவே சொன்னது தான், ஒரு முந்திரியை சாம்பாரில் போட்டாலும் சரி, ரசத்தில் போட்டாலும் சரி, பாயாசத்தில் போட்டாலும் அதோட தன்மை மாறாது. அதுபோல் கொள்கைகள் வேறாக இருக்கலாம், ஆனால் கூட்டணி என்பது ஒரு பொது நோக்கத்திற்காக வெற்றிக்காக போடப்படுகிற தொகுதி உடன்பாடு, அவ்வளோதான். சீட் அட்ஜஸ்ட்மெண்ட், இட் இஸ் நாட் அலையன்ஸ் பியூராக பார்த்தா. ஆக்சுவலி இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி எதிர்க்கட்சிகள் வெறும் ஒன்றிணையாமல் இருக்கிறாங்க, அவங்களும் சலசலப்பு இருந்துக்கிட்டு இருக்கு. எலும்புருகன் ஒன்று பேசுகிறாரு, செல்லுராஜ் ஒன்று பேசுகிறாரு இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இந்த மூப்பனாயோட இடத்துல ஒரு ஒன்று கூடுவி அப்படிங்கிறது ஒரு பலப்படுத்தி இருக்கா? ஆமாம், அதாவது மிகப்பெரிய பலம்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஐயா மோடிஜி, அடுத்தது ஐயா அமித்ஷா, அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் முகமாக இருக்கிறது நிர்மலா சீதாராமன், மாநில தலைவர் தான் நயினார் நாகேந்திரன், முன்னாள் தலைவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன். அதை மறந்துட்டோம், தமிழிசை சவுந்தரராஜன் ஃபுல்லாக அவங்களும் கூட இருந்தாங்க. தமிழிசை சவுந்தரராஜன். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம அண்ணாமலை கடந்த காலத்தில்
உழைச்சி ஓரளவுக்கு கட்சியை வந்து வளர்த்தும் வச்சுருக்காரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். இவங்க எல்லாருமே ஒரு பொது நோக்கத்தில் இருக்காங்க. என்ன பொது நோக்கம்? திமுக என்கிற கட்சி மக்களுக்கு இந்த 5 வருஷத்தில் ஒன்றுமே செய்யலை, ஃபுல்லாக ஏமாற்றிட்டாங்க மக்களை. அப்போது அந்த குடும்பத்து ஆட்சியை ஒழிக்கணும், அதை வீட்டுக்கு அனுப்பணும். அப்போது எடப்பாடியார் கடந்த 4 வருஷத்தில் நம்ம என்னதான் விமர்சித்தாலும் அவருடைய ஆட்சி நல்லா இருந்துச்சுன்னு மக்கள் பேசுகிறாங்க. இதை எல்லாரும் உணர்றாங்க. பிஜேபி மட்டும் இல்லை, எல்லா கட்சியும் உணர்றாங்க. மாநில அளவில், தேசிய அளவில் பிஜேபி பெரிய கட்சி. பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் 3வது முறையாக இருக்குது, மாற்று கருத்து இல்லை. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஆளக்கூடியது, திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆற்றலும் ஆளுமை தன்மையும் ஒரு தலைவர் அடையாளம் காட்டணும்னா அந்த தலைவர் வந்து அமித்ஷா தான் சொல்கிறார். எடப்பாடி பழனிசாமியால் முடியும். அவர் தலைமைக்கு நம்ம கட்டுப்பட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படின்றது. அந்த மாற்றத்தை தான் இன்றைக்கி அண்ணாமலையும் பேசுகிறாரு, நயினார் நாகேந்திரனும் பேசுகிறாரு, நிர்மலா அம்மாவும் பேசுகிறாங்க, தமிழிசையும் பேசுகிறாங்க அந்த மேடையில். அப்போ அதனால தான் வந்து மூப்பனாருடைய சமாதியில் நினைவு நாளில் வந்தால் கூட அரசியல் பேசக்கூடாதுன்னா கூட ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசுகிறதுக்கு அந்த களம் வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அதை முடித்த உடனே நேராக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு 10:30 மணிக்கெல்லாம் அதான் உடனே அவர் வந்து அவருடைய கட்சி வேலைக்கு வந்து கட்சி வேலைக்கு போயிட்டார். இந்த நேரத்தில் மாவட்ட செயலர் கூட எதுக்காக சார் கூட்டுறாரு? அதில் ஏதாவது உண்மையான விஷயங்கள் இது போன்ற விஷயங்களை பேச போகிறாரு இல்லை பேசியிருக்கிறாருன்னு தகவல் வந்து கிடைச்சதா உங்களுக்கு? இல்லை, இப்போ நம்ம என்னென்னா அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாது, நம்ம வெளிவந்த தகவலை பற்றி பேசலாம். அதாவது நல்ல விஷயங்கள்னால் நம்ம அதை பேசலாம், தவறு கிடையாது. அவர் பேசினாரா பேசலையான்னு கூட நம்மளுக்கு தெரியாது. நம்ம ஒரு அனுமானத்தில் நம்ம வெளியே வந்த கசிஞ்ச செய்திகளை வச்சு நம்ம பேசலாம் ஒழிய. இப்போ முக்கியமான அம்சமாக என்ன இருக்கும்? 85 மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேரும் அட்டன் பண்ணாங்க. அந்த மாவட்ட செயலர் கூட்டத்தில் 3 கட்டமாக இவர் எழுச்சி பயணத்தை மேற்கொண்டார். கிட்டத்தட்ட வந்து 7000 கிலோமீட்டருக்கு மேலே, 10,000 கிலோமீட்டர், 118 தொகுதி, 40 நாட்கள், 24 மாவட்டங்கள், 24 மாவட்டங்களில் இருக்கிற 118 தொகுதியில் மக்களுடைய பல்ஸ், அவங்கள நாடி துடிப்பை பார்த்துட்டு வந்து இதை மாவட்ட செயலாளர்கிட்ட பகிர்ந்துக்கணுமா இல்லையா? அதைத்தான் மாவட்ட செயலாளர்கிட்ட, ஐயா நான் மக்களுடைய நாடி நரம்பெல்லாம் இந்த வயதில் போய் நான் பார்த்துட்டு நேரடியாக பேசிட்டு அவங்ககிட்ட வந்திருக்கிறேன். நான் உங்க தொகுதியில் இந்த இடத்துக்கு போனேன், இந்த இடத்துக்கு போனேன் சொல்லுவார்ல, அது எல்லாம் பேசி இந்த மாதிரி சொல்லி அவர் சொல்கிறார் என்னென்னா, இன்னும் மற்ற புள்ளிவரெல்லாம் எடுத்துக்கோங்க, அந்த கணிப்பு இந்த கணிப்பெல்லாம் விட்டுருக்கேன், என்னுடைய கணிப்பு. அவர் வெளியே உள்ளரங்கத்தில் பேசுகிறாரு, அவருக்கு உரிமை இருக்குது, உண்மையை தான் பேசுவார். உள்ளரங்கத்தில் பேசும்போது வெளியே வேணாலும் நம்ம எதனா பேசுகிறோம், உள்ளரங்கத்தில் அந்த மக்கள் மத்தியில் உண்மையை தானே பேசுவோம். 118 இடத்துல 100 இடத்துல நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோன்றாரு. நான் போன 118 சட்டமன்ற தொகுதியில் குறைஞ்சது 100 தொகுதியில் நம்ம கண்டிப்பாக ஜெயிக்கிறோம். இன்றைக்கு அந்த மாதிரி மக்களுடைய எழுச்சி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். அது சொல்லிட்டு சொல்கிறாரு, அடுத்த கட்டம் நம்ம வந்து ஒருவேளை இது இருக்கலாம். அதாவது அண்ணாமலை இணக்கமாக இருக்கார் நம்ம கூட. அவரும் வந்து அவங்க எழுச்சியோடு வந்து இந்த கூட்டணி நம்ம ஜெயிக்கணும்னு அவர் பணிபுரிகிறார். அப்படி இருக்கும்போது யாருன்னா ஒருத்தர் ஏதாவது ஒரு விமர்சனம் பண்ணாங்கன்னா நம்ம அந்த மாதிரி விமர்சனம் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி நம்ம பேச அவசியம் கிடையாது. அது மாதிரி கிடையாது. அவர் வந்து உள்ளுணர்வோடு வேலை செய்கிறவர். அவர் வந்து அவங்க கட்சிக்கு விசுவாசமாக இருக்கார். யாருன்னா இருந்தாலும் மாற்றி சொன்னாங்கன்னா அந்த வலையில் நம்ம சிக்கக்கூடாதுன்ற மாதிரி ஒருவேளை அறிவுரை சொல்லியிருக்கலாம். அது ஒன்று. ரெண்டாவது, ஐயா விஜயை பற்றி சொல்லியிருக்கலாம். தாவேக்காவை பற்றி என்னென்னா, தாவேக்கா வந்து புதிதாக இப்போ தான் தோண்டி இருக்கிற கட்சி. நம்ம ஒரேடியாக அவங்கள வந்து விஷப்பரிச்சை செய்யக்கூடாது, அவங்கள பெருசாக நம்ம தாக்க தேவையில்லை அப்படின்னு அவங்க 1-2 வார்த்தை வந்து அவருடைய கட்சி வளர்ச்சிக்கு அவங்களுடைய ரசிகர்கள் தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஏதாவது சொல்லலாம். இன்னும் அனுபவம் வரல, அதனால் அதெல்லாம் வந்து ரொம்ப பெருசாக நீங்கள் எடுத்துக்காதீங்க. விஜய் நீங்கள் ரொம்ப ஒரு மெயின் எனிமி மாதிரி கருதாதீங்க. அந்த மாதிரி நமக்கு கருத வேண்டான்றதுக்காக என்னென்னா அவருக்கு பயந்தோ இல்லைன்னா அவரை பொருட்படுத்த வேண்டாம், அவர் உதாசனம் அந்த மாதிரி எண்ணத்தில் கிடையாது. ஒருத்தர் புதுசாக வரார் ஜனநாயகத்தில், அவர் எந்த கரையும் இல்லாமல் வராரு, நம்ம ஏன் அவரை வந்து கரைப்படுத்தணும்? எதுவுமே இல்லாமல் ஏதோ 1-2 வார்த்தையை நம்ம பற்றி கூட தாக்கி சொல்லியிருக்கலாம். இல்லை அதுக்காக அதை பெருசாக எடுத்துக்காதீங்க அப்படின்றது தான் அவர் 2வதாக சொல்லியிருக்கலாம். 3வது என்னென்னா, பூத் கமிட்டிகளை இன்னும் நல்லா ஸ்திரப்படுத்துங்க. இப்போ அடுத்த கட்ட 4வது கட்ட பிரச்சாரத்துக்கு நான் கிளம்புவேன், மீதி இருக்கிற 116 தொகுதிகளுக்கும் நான் போக போகிறேன் அவர் சொல்கிறேன். 214க்கும் போக போகிறாரு, மொத்தமும் போக போகிறார். மீதி 116 தொகுதிகளுக்கு நான் வரப்போகிறேன். அந்த பகுதி மக்கள் பிரச்சனைகளையும் அங்கங்கே பேச போகிறேன் நான். அதுக்கு நீங்கள் தயாராகுங்க, அதுக்கு ஆயத்தமாகுங்க, அதோட ஃபாலோ அப் பண்ணுங்கள். இன்னொன்று, நீங்கள் உழைங்க
அதாவது ஜெயலலிதா அம்மா கனவும் எம்ஜிஆர் ஐயா கனவும் நீங்கள் நிறைவேற்றணும்னா உங்கள் உழைப்பு தான் முக்கியம். நம்ம எதிர்த்து பேசி பிரயோஜனம் கிடையாது. நீங்கள் தொகுதியில் உங்கள் தொகுதியில் உழைங்க, உங்கள் தொகுதியில் பூத் கமிட்டியை ஸ்ட்ராங் ஆக்குங்க, முகவர்களை ஸ்ட்ராங் ஆக்குங்க. அந்த உழைப்பு நீங்கள் காமிச்சிங்கன்னா நம்ம வெற்றியை அறுவடை செய்ய முடியும். இப்போ இதுதான் அவருடைய பேச்சோட சாராம்சமாக இருந்திருக்கும். மற்றபடி வேறு எதுவும் பெரிய அளவில் இருந்திருக்கான்னு தான் நான் நினைக்கிறேன். இல்லை, இது அடுத்த கட்ட அவருடைய பயணங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு ஸ்பார்க்காக இருக்குமா? ஆமாம், இப்போ அந்த தனித்தனியாக மாவட்ட செயலாளர் மொத்த பேரையும் பார்த்துருக்காருல்ல. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் தான் தொகுதியில் எந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு இவர் நம்ம எடப்பாடியார் வரும்பொழுது அப்படின்னா அதை மற்றவங்ககிட்ட அவர் ஷேர் பண்ணல. இன்னொன்று அவர் போய் கிரவுண்ட் ஒர்க் அதிகம் பண்ணுவார். இப்போ இந்த இடத்துல எல்லாரும் ஒன்றா கூடி இருக்கும்போது அப்போ சொல்லுவாங்க எந்த மாதிரிலாம் கூட்டம் வந்துச்சு, எந்த மாதிரிலாம் திமுக அதுக்கு தடை பண்ணிச்சு, எதிர்ப்பு தெரிவிச்சுது. ஆம்புலன்ஸ் விவகாரம், பேனர் வைக்கிற விவகாரம், கொடி கட்டுற விவகாரம், பர்மிஷன் கொடுக்குற விவகாரம் எத்தனையோ இருக்கும். ஒலிபெருக்கிகள் இங்கே வைக்கக்கூடாது, இங்கே வை அப்படின்ற விவகாரம், வண்டிகளை இங்கே நிற்க வைக்கக்கூடாது, அங்கே நிற்க வைக்கலாம், இது வரைக்கும் தான் சவுக்கு கட்டணும், இதுக்கு மேலே கட்டக்கூடாது, இது போல் நிறைய பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து அங்கே ஷேர் பண்ணி பேசிக்குவாங்க, இந்த மாதிரிலாம் நடந்துச்சு அப்படின்னு. அப்போது நம்ம கண்டிப்பாக அடுத்து நம்ம ஆட்சிக்கு அமர போகிறோம், நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க அப்படின்றத அவர் தெளிவாக சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு பிறகாக எடப்பாடியுடைய பயணம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். அவருடைய விவகாரம் எடுத்து பகிர்ந்தவங்களுக்கு மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.